வணக்கம் மக்களே, நெல்லிக்காய் ஜூஸ் உடைய மருத்துவமைகளை பற்றி நாம் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் ஜூஸ் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்களை, அதாவது கழிவுகளை முழுமையாக வெளியேற்றி உடலையும் ரத்தத்தையும் சுத்தம் செய்யும். மேலும் நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம குடித்தோம் அப்படின்னா ரத்த அணுக்களுடைய அளவு அதிகரிக்கும். முக்கியமாக நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம தினமும் குடிச்சிட்டு வரோம் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி நம்மளுடைய சரும செல்களுக்கு நல்ல பாதுகாப்பை வழங்கி ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும். ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே, நெல்லிக்காய் ஜூஸில் இன்னும் ஏராளமான மருத்துவ நன்மைகள் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போய்டலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எடையை நீங்கள் குறைக்கிறதுக்கு நீங்கள் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம். ஸோ நீங்கள் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது உங்களுடைய உடல் எடையை குறைச்சி நல்ல வடிவத்தில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நெல்லிக்காய் ஜூஸ் செரிமான அமைப்பை வலுப்படுத்தும். அது கூட சேர்ந்து மெட்டபாலிசம், அதாவது உங்களுடைய வளர்சிதை மாற்றத்தையும் அதிகரிக்க உதவக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எல்லாமே இந்த நெல்லிக்காய் ஜூஸில் இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுடைய கொழுப்பை எரிச்சு கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குது. மேலும் நெல்லிக்காய் ஜூஸில் ஃபேட்டி ஆசிட்ஸ், விட்டமின்கள் இருக்குது. இது எல்லாமே உங்களுடைய உடலில் மேலும் கொழுப்புகள் சேர்க்காமல் உங்களுக்கு ஆற்றலை மட்டுமே அதிகரிக்கக்கூடிய கூறுகளை கொடுக்கும். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் ஃபாஸ்ட்டாக உங்களுடைய உடலை குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸை குடிங்க. நச்சுக்களை, உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீங்கள் நீக்கி பலவிதமான நோய்களை குணப்படுத்திக் கொள்ளணும், பலவிதமான நோய்களை வராமல் தடுக்கணும்னா நீங்கள் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க. ஸோ நீங்கள் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா அது உங்களுடைய உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீக்கும். நெல்லிக்காய் ஜூஸில் தண்ணீர் இருக்குது. ஸோ தண்ணீர் நீர் சத்து இருக்குது. இது அதிக சிறுநீர் உற்பத்திக்கு உதவிகரமாக இருக்கும். அதிகப்படியான சிறுநீர் ஓட்டம் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்களை அகற்றுவதற்கும் சிறுநீரக கற்களை அகற்றுவதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ சொல்லப்போனால் சிறுநீரக கற்கள் உருவாகாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கும் நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கலாம். சிறுநீரக கற்களை அகற்றுவதற்கும் மேலும் நெல்லிக்காய் ஜூஸ் சிறுநீர் தொற்றுகளை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீங்கள் நீக்கிக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸை குடிங்க. கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது. ஸோ கண் பார்வை திறனை அதிகரிக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ்க்கு ஒரு சிறந்த பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெல்லிக்காய் ஜூஸ்ல கரோட்டின் இருக்கு. இது பார்வை மேம்பாட்டிற்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடிய சத்து. நெல்லிக்காய் ஜூஸை நம்ம தினமும் உட்கொள்வது நம்மளுடைய கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு கண்புரை, கண் எரிச்சல் மற்றும் ட்ரை ஐஸ், அதாவது உங்களுக்கு இந்த கண் வறட்சி போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே போக்கும். ஸோ கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தடுக்கவும் நெல்லிக்காய் ஜூஸை குடிங்க. கண் பார்வையை நீங்கள் கூர்மையாக ஆக்கிக்கலாம். ஆற்றலை அதிகரிக்கும் நெல்லிக்காய் ஜூஸ். காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா நாள் முழுவதும் அதிக ஊட்டச்சத்தும் ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும். நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு எனர்ஜி பூஸ்டர் அல்லது எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது அப்படித்தான் உங்களுக்கு செயல்படும். நாள் முழுவதுமாகவே உங்களை ஆரோக்கியமாகவும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாகவும் புத்துணர்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வச்சுக்கிறதுக்கு, ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு நெல்லிக்காய் ஜூஸ். விட்டமின் சி அதிகம் இருக்கக்கூடிய நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்தானது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு. அந்த நோய் எதிர்ப்பு உங்களுக்கு பலப்படுத்தக்கூடிய ஒரு விட்டமினாகவும் இருக்கு. ஸோ அதே போல விட்டமின் சி நெல்லிக்காய் ஜூஸ்ல தான் இருக்கு. நெல்லிக்காயில அப்புறம் ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடியது போலவே 8 மடங்கு விட்டமின் சி சத்து நெல்லிக்காய் ஜூஸ்லயும் இருக்கு. ஸோ இது பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. உங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களையும் நீங்க வராமல் தடுத்துக்கலாம். சீசனா ஏதாவது புதுசாக நோய் உங்களுக்கு அட்டாக் ஆகுத போகுது அப்படின்னா ஸோ அதை நீங்க வராமல் தடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய நோய் எதிர்ப்பு திறனை நீங்க அதிகப்படுத்திக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களையும் நீங்க குணப்படுத்திக்கலாம். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு நீங்க நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க. பாத்தீங்களா மக்களே, நீங்க தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதால எவ்வளவு நன்மைகள் ஏற்படுது அப்படின்றத பத்தி இந்த பதிவை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க தினமும் நெல்லிக்காய் ஜூஸை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறதுக்கு பழகிக்கோங்க. அதன் மூலமாக நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த பயனுள்ள பதிவில் சந்திப்போம். நன்றி மக்களே.